நீங்கள் மூணாறு போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு அழகான ஸ்விம்மிங் பூலோட அழகான வியூவோட உங்களுக்கு ஒரு ஹோம் ஸ்டே வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் இந்த ஹோம் ஸ்டே பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு தரமான பட்ஜெட் ஹோம் ஸ்டே. மூணாறு போனால் கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டே மிஸ் பண்ணிடாதீங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் இப்போ தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்கள் ஹோம் ஸ்டேவை புக் பண்ணிக்கலாம். வாங்க இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இந்த ரெசார்ட் பேர் பார்த்திங்கன்னா வியூ டேலி ரீட்ரீட்ஸ். அதுதான் இந்த ரெசார்ட்டோட பேர். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா நம்ம மூணாறுலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மூணாறு டவுன்லேருந்து இந்த ரெசார்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஸ்விம்மிங் பூல் வந்து அட்டாச்சோடு இருக்குது. அதுக்கு எந்த தனி சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதோடு சேர்த்தே உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான். இதில் வந்து ஒரு 3 ரூம் இருக்குது. 3 ரூம் சேர்த்தே நாங்கள் வந்து 14,000 ரூபாய்க்கு புக் பண்ணோம். ஆஃபரோடு எங்களுக்கு வந்து 12,500 கிடச்சிது. நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தேவைப்பட்டால் நீங்களும் புக் பண்ணிக்கலாம். இப்போது ஜூலை நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலைலேயும் சீசன் டைம் தான். நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். பாண்டிச்சேரிலையும் வெப்ப அலை அதிகமாக தான் இருக்குது. அதனால் சாட்டர்டே சண்டேயில் யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணாறு போய் என்ஜாய் பண்ணலாம். அப்படி நீங்கள் மூணாறு போயிட்டு கண்டிப்பாக இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து தாங்க இந்த ரெசார்ட்டு. நல்லா ப்ரைவேசியாகவே இருந்துச்சு. சூப்பரான இடம் டேல் டீட்டெயில்ஸ். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து தங்குறதுனால சொல்கிறோம். இந்த பூலா பார்க்க அழகாக இருக்குது. இந்த பூலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம் தங்கவும் நல்லா இருக்குது. போகிறதுக்கு பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவியில் வந்து அவங்களே வந்து யூடியூப் வச்சுருக்காங்க. நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து இப்போ என் பையன் வந்து சுற்றி காட்டுவார் ஒரு ரூமாக. பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே ஒரே மாதிரியான அட்மாஸ்பியர் தான். ஃபஸ்ட் ரூம் அது, இது செகண்ட் ரூமு, இது லாஸ்ட் ரூமு. மொத்தம் இந்த 3 ரூம் தான் எங்கள் ரூம். இது லாஸ்ட் ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன். பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே டஸ்ட்பின் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடம் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி இருக்குது. அதாவது ஐபிஎல் டிவி கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பெட்டு. ஏன்னா ரூம் பெட் இருக்கிறனால நம்மளால் படுத்து தூங்கணும். இந்த ரெசார்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு வியூஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான இடம் தான் இந்த ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். என் சின்ன பையன் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து விளையாடிட்டுருக்காரு அந்த ஸ்விம்மிங் பூலில். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நேரமாக நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜுரம் கூட வர வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜுரம், உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ இருக்கிற வெயில் டைமுக்கு பார்த்திங்கன்னா கேரளா வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஏன்னா எல்லாருமே கேரளாவில் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க. அதில் ஒரு தரமான இடம் தான் நம்ம மூணாறு. அதனால் அந்த மூணாறு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் தங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரெசார்ட் தான். எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இந்த ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோன்னா ஏற்கனவே ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணிங்க. இப்போ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பாருங்கள் வியூஸ் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு. நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ரூம்ஸ் அங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ஊர் பார்த்திங்கன்னா சித்திரப்பூர் மூணாறில். அப்படியே பார்த்திங்கன்னா மூணாறு டவுன்லேருந்து பக்கத்தில் தான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நைட் வியூஸ் பாருங்கள். நைட் வியூஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி, எந்தவித சார்ஜும் கிடையாது. ஃப்ரீ டிஃபன் தான் உங்களுக்கு.
காலையில் டிஃபன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில் எழுந்த உடனே வியூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் இந்த வியூலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு அடுத்து சுற்றுறதுக்கு வேறு இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போனோம். டிஃபன் சாப்பிட்ற இடம் பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்லேருந்து கீழே தான். கீழே போயிட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த இப்போ என் பையன் இறங்கி வராரு பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸு நீங்கள் இறங்கி கீழே போனீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அது ஆல்ரெடி என்னோடய குட்டி பையன் பார்த்திங்கன்னா அங்கே ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நமக்கு பூரி, அப்புறம் கிச்சடி மாதிரி கொடுத்துருந்தாங்க, உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டிஃபன் வந்து சும்மா பேருக்குன்னு கொடுக்காம கொஞ்சம் டேஸ்ட்டாகவே நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக மூணார் போனீங்கன்னா இந்த ரெசார்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் புக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.